மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். தினமுமே எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் நான் எப்பொழுதுமே சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து அவருக்குரிய தானியம் வந்து கோதுமை. அது யாருக்காவது வாங்கி கொடுங்க, இல்லாட்டி அவரை தரிசனம் பண்ணாவே போதும் சூரிய பகவானை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம், குரோதி வருடம், ஆனி மாதம் 30ஆம் நாள், அஷ்டமி திதி. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் வந்து 9-16 வரைக்கும் இருக்குது. தியாஜிதம், சித்தயோகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார், ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி இத்தலங்களில் ரத உற்சவம். இன்று கண்ணூறு கழித்தல். சூரிய வழிபாடு செய்வது நன்று. தாஷிபா தினம். திதி வந்து அஷ்டமி திதி. வந்து சூரிய உதயம் வந்து 6 மணி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சூழ்நிலையை பற்றி குறை கூறுபவர் என்றுமே மனிதனாக இருக்க மாட்டார். சூழ்நிலைகளை பற்றி குறை கூறுபவர் என்றுமே மனிதனாக இருக்க மாட்டாராம். இதில் போட்டிருக்காங்க. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 1:30 to 3. திதி வந்து அஷ்டமி திதி. இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டிரம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். அவிட்டத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். சந்திராஷ்டிரமம் இருக்கிற ராசிகள் வந்து எதுவும் புதிய முயற்சிகள் பண்ண வேணும், இறை சிந்தனையோடு இருக்கணும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் செலவு, மிதுனம் லாபம், கடகம் போட்டி, சிம்மம் விவேகம், கன்னி தடங்கள், துலாம் அமைதி, விருச்சிகம் பொறுமை, தனுசு அன்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் வெற்றி, மீனம் இன்பம். சந்திராஷ்டிரமம் அவிட்டத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு வந்து காமராஜர் பிறந்த நாள். காமராஜர்லாம் அவ்வளோ ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவர்கிட்டலாம் ஒரு சொத்து இல்லை, 2-3 வேஷ்டி தான், அதையும் துவைச்சி தான் கட்டுவாராம். நாளை வந்து காமராஜர் பிறந்த நாள். நாளை காமராஜர் வந்து இந்த மதிய உணவு திட்டத்துக்கு சத்துணவு மதிய உணவு திட்டம்னு ஒன்று அவர் தான் கொண்டு வந்தார். அவர்கிட்ட போகும்போது ஒரு அம்மா வந்து சமைச்சிருந்தாங்களாம். திடீர்னு போய் அவரும் உட்காந்து சாப்பிட்டாராம். என்ன இப்படி இருக்குது, நீ இப்படி தான் உன்னோட குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவியா அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து அந்த அம்மாவை திட்டாராம். சரிங்க ஐயா, மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு எப்பொழுதும் நல்லா சமைப்பேன், அன்னைக்கு ஏதோ ஒரு பொருள் இதாக இருந்ததுன்னு அவங்க இது பண்ணாங்களாம். வந்து அதனால் காமராஜர் வந்து அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதர், ஒரு எளிமையான மனிதர். அவரும் கக்கனும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக. எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது 2 பேருமே அந்த வேஷ்டி துவைச்சி போட்டு காயிலையாம். இருங்க, இந்த வேஷ்டி காஞ்சவுடனே அதை மாற்றி தான் கட்டிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளவு எளிமையானவங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சொத்து கித்தி எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிறவங்க மாதிரிலாம் கோடியாக ஒன்றும் இது பண்ணலை. அதனால் நாளை வந்து காமராஜர் பிறந்த தினம். நாம் அவங்கள பற்றியெல்லாம் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி மாதம், ஆனி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனி மாதம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அதே மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமைனாவே நாம் வந்து ராகுகால பூஜை. வெள்ளிக்கிழமையும்
துர்க்கை அம்மனை வணங்குறது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வந்து ஒரு நல்ல இது. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த துர்க்கை அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க. அவ்வளவு ஒரு நல்லது. ராகு காலத்தில் விளக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமே பண்ணுங்கள். துர்க்கைக்கு வந்து நீங்கள் இல்லைன்னா சாமிக்கு வந்து அப்படியே எண்ணெயாக கூட கொடுங்க. ஸ்ரீ நரசிம்ம காயத்ரி, நரசிம்மரை பற்றி நம்ம வந்து கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வர்றவர் அவர் தான். பக்த பிரகலாதனுக்கு வந்து அவங்க அப்பா அவ்வளவு இவர் பிறக்கும் பொழுதே வயிற்றிலேயே அந்த நாராயணான்ற மந்திரத்தை அவர் எடுத்துக்கிறாரு. அவர் அதை படிக்கிறாரு. அதனால் வந்து அவர் பக்த பிரகலாதனுக்கு தூணிலும் இருப்பார். உங்களுக்கே எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே வராரு. ரணிகந்தூபை வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ தீமைகள் கொடுக்குறாரு. அத்தனையும் மீண்டு அவர் வராரு அந்த ஒரு நாமத்தினால தான். அதனால் நரசிம்மரை வந்து ஒரு நிமிடத்தில் வரக்கூடியவர் வந்து நரசிம்மர் தான். அவரோட காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ நரசிம்ம ஓம் வஜ்ர நகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்ட்ராய தீமகி தன்னோ நாரசிம்ஹ பிரஜோதயாத். ஓம் வஜ்ர நகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்ட்ராய தீமகி தன்னோ நாரசிம்ஹ பிரஜோதயாத். இன்னொன்று ராமரோட மந்திரம் ஸ்ரீராம ரஷா மகா மந்திரம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம தாரக மந்திரம் ராம் ராமாய நமக. வந்து ராமரை பற்றி என்ன சொல்கிறது. நம்ம வந்து ஆஞ்சநேயரை வேணும்னா ராம் ராம்னு சொன்னாலே போதும். உடம்பு சரியில்லாதவங்களாம் ராம்னு சொன்னாலே ராமனோட நான் நிறைய பதிவில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அந்த மந்திரத்துக்கு மயங்கி அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். ஆஞ்சநேயர் வந்துடுவார் ராம்னு. உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களாம் ஒரு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க. வெண்ணெய் வாங்கி சாத்துங்க. கொஞ்சமாக உங்களால் முடிந்ததை செய்யுங்க. அது செய்தால் அவர் கூடயே இருப்பார். உடம்புல வந்து எந்த தொந்தரவுமே இருக்காது. அதே மாதிரி சனி தசை நடக்கிறவங்க எல்லாமே இது பண்ணலாம். ஸ்ரீராம காயத்ரி. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். ஸ்ரீ ராஜகோபால அஷ்டதசாரி மகாமந்திரம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய ஸ்வாகா. நான் சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் சொல்லியிருக்கேன். எல்லா மந்திரமுமே நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து அதனால் இதெல்லாம் இது பண்ணுங்கள். மதுராஷ்டகம். ஸ்ரீ வல்லபாசாரியர் அருளிய ஸ்ரீ மதுராஷ்டகம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே ரகிலம் மதுரம். இவ்வளவு நல்லா இருக்கும். அதிலெல்லாம் டிவிலெல்லாம் போடுவாங்க, நீங்கள் கேளுங்க. அவ்வளவு மதுராஷ்டகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூரிய நாராயண மந்திரம். இன்னைக்கு சூரிய நாராயண மந்திரம். ஓம் ஹ்ரிணி ஹி சூரிய ஆதித்யோம். ஸ்ரீ சூரிய நாராயண மந்திரம். ஓம் ஹ்ரிணி ஹி சூரிய ஆதித்யோம். ஓம் ஹ்ரிணி ஹி சூரிய ஆதித்யோம். சூரிய நாராயண மந்திரம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 27 தடவை நம்ம சொன்னோம்னாவே அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல இது. மகாலட்சுமி அஷ்டகம். லக்ஷ்மி அஷ்டோத்திர சத்தநாமாவளி. குரு ஸ்தோத்திரம். குரு ஸ்தோத்திரத்தை வந்து
மீன ராசிக்காரர்கள் படிக்கணுமா. சுக்கிர ஸ்தோத்திரம் காலையில் 20 இதெல்லாம் படிக்கணுமா. சனைச்சர ஸ்தோத்திரம். அதனால் நாம் இறை சிந்தனையிலேயே இருந்துக்கிட்டு உங்களுக்கு முடிந்ததை சொல்லுங்கள். நான் எப்பொழுதும் அதை தான் சொல்லுவேன். காயத்ரி மந்திரம் இது பண்ணலன்னா அவரோட பேர் நாமங்களை சொன்னாலே போதுமானது. ராஜராஜேஸ்வரி பாடல்கள். அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பாளையமாம். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி துர்கா சரஸ்வதி பாளையமாம். ஓங்காரத்தின் ஒளியே ஓம் சக்தியே உத்தரகிரி பதியே ஓம் சக்தியே ஓதிய பூஜா பழமே ஓம் சக்தியே மங்கள யந்திர மயமே ஓம் சக்தியே. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகுகால பூஜை இது பண்ணிக்கோங்க. சூரிய வழிபட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போய் சாமியை மட்டும் தரிசனம் பண்ணுங்கள். ராகுகால பூஜையில் தொடர்ந்து உங்களால் என்ன முடியுதோ அதை தொடர்ந்து செய்தீங்கன்னாவே இதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் நல்லா படிங்க. படித்து நல்லதொரு வேலைக்கு போங்க. அதே மாதிரி அம்மா அப்பா பொழுதுனைக்கு படின்னு சொல்லிட்டு அடிக்காதீங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு படி. ஒரு அம்மா டிவியில் போட்டிருந்தாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சு படி, 4 மணிக்கு எழுந்திரிச்சு படின்னு அடிக்கிறது குழந்தைங்கள. அவங்களால அமைதியாக படித்தாலே போதும், அவங்க நிச்சயமாக படிச்சுக்குவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன்.